உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்துல ஆறாத புண் அதுக்கான மருத்துவம். ஆறாத புண்ணுன்னா பார்த்தீங்கன்னா, சீழ் வச்சுக்கிட்டே இருக்கும். புண்ணு ஆறவே ஆறாது. நாத்தம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இது என்ன போய் திருப்பி திருப்பி கட்டுக்கட்டி வந்தாலும் ஆறவே ஆறாது. திருப்பி 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 அது கட்டும்போது அது கெட்டு போயிரும். அத சரி செய்றதுக்கான மருந்து. மரமஞ்சள், சிறுதும்பை, கடுக்காய், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்ப நம்ம மருந்தா தயாரிக்க போறோம். ஆறாத புண். அதாவது தொடர்ந்து புண்ணு இருந்துகிட்டு இருக்கும். அந்த புண்ணு ஆறும். திரும்ப அரிப்பு வந்த உடனே சொரிஞ்சு விட்டுருவாங்க. திரும்பவும் புண்ணு ஆறாது. சுகர் நோயாளிகளுக்கு இருக்கிற புண்ணு, ஒரு இடத்துல புண்ணு வந்துச்சுனாக்கா, அது சீக்கிரமாவே ஆறாது. வருடக்கணக்குலயும் இருக்கும். அவங்களுக்கு அந்த கால் விரல், கை விரல், அது இடுக்குகள் எந்த இடத்துல இருந்ததுனாலும் புண்ணு கெண்ட சதை, அப்படி பாதங்கள் இதுல தான் அதிகமாவே அவங்களுக்கு புண்ணு வருது. அது ரொம்ப தொல்லை குடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆறாத புண்ணு ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம் இப்போ. தும்ப இலை. இத நல்லா கையில தான் கசக்கணும். இத ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த காயத்து மேல நல்லா கட்டி வச்சுருங்க. துணிய வச்சோ அல்லது ஏதாவது ஒரு காட்டன் துணிய போட்டு கட்டி வச்சுட்டீங்கனாக்கா, உள்ள அந்த ரத்த கசிவு, கிருமிகள், புழுக்கள் இருக்கிறது எல்லாமே வந்துரும். அதுக்கப்புறமா கடுக்காய் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்குருவோம். மரமஞ்சள் தூள், கிராம்பு பொடியும் கூட சேர்த்துக்கிறணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடி அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த புண்ணு மேல அப்படியே போட்டுவிட்டு ஒரு காட்டன் துணிய வச்சு பஞ்சு மேல அந்த பொடிய வச்சு அப்படியே அமுத்தி நல்லா கட்டி வச்சுட்டீங்கனாக்கா, உள்ள இருக்க கசடுகள், கிருமிகள் எல்லாமே செத்து, அதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு நீங்க அவுத்து பார்த்தீங்கனாக்கா, சுத்தம் பண்ணியிருக்கும். ஆற வரைக்கும் நீங்க இத கட்டிக்கிட்டு, நல்லா சுத்தம் பண்ணிட்டு கட்டிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஆறாத புண்ணு சீக்கிரம் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. ஆறாத புண் ஆறுறதுக்கு சிறுதும்பைய கையில கசக்கி அந்த புண்ணு மேல வச்சு அப்படியே கட்டிரணும். அப்படியே துணிய வச்சு கட்டிட்டோம்னா, அப்படி அந்த புண்ல இருக்க அழுக்குகள், சீழ் எல்லாமே சரியாயிரும். அதுக்கப்புறம் இந்த 3 கலவை கடுக்காய், மரமஞ்சள், கிராம்பு பொடிய அது மேல வச்சுட்டோம்னா, அந்த புண்ணு சீக்கிரமா ஆறிரும். இந்த ஆறாத புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்த பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.